ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது அடுத்தது என்ன, ஒரு போர் பதற்றமான சூழ்நிலையில் அடுத்தது என்ன, பாகிஸ்தானினுடைய வியூகம் என்ன, மோடி அவர்களினுடைய திட்டம் என்ன, இது குறித்து தான் நம்ம விரிவாக உரையாட இருக்கிறோம். நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். திரு கண்ணன் அவர்கள் ஓய்வு பெற்ற ஐநா அதிகாரி. வணக்கம் திரு கண்ணன். பேராசிரியர் திருமாறன், பாதுகாப்புத்துறை. வணக்கம் திருமாறன். இன்னும் சற்று நேரத்தில் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி கர்னல் தியாகராஜன் அவர்கள் இணைய இருக்கிறார். பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் அவர்களும் இணைய இருக்கிறார். அவர்களையும் வரவேற்றே நம்ம விவாதத்திற்குள் செல்லலாம். திரு கண்ணன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். ஒரு கடந்த 2 நாட்களாகவே இது குறித்து நம்ம நேர்பட பேசல விரிவாக உரையாடிட்டு இருக்கிறோம். இந்த சூழல்ல நிலைமை எப்படி இருப்பதாக நினைக்கிறீங்க? ஒப்பீட்டளவில் இப்போது நிலைமை எப்படி இருப்பதா பார்க்குறீங்க? நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் மோசமாக இருப்பதாகத்தான் நான் எண்ணுகிறேன். இந்த 2 நாட்களில் நம்முடைய கை ஓங்கி இருப்பதாகவும் நான் எண்ணுகிறேன். இராணுவ ரீதியாக நாம் அவர்கள் எடுத்த தாக்குதல்களை முறியடித்ததாக நாம் முறியடித்திருக்கிறோம். அவர்கள் நம்முடைய ட்ரோன்ஸை சுட்டு வீழ்த்தியதாக சொல்லுகிறார்கள். இந்த பிரச்சனை ஓய்ந்துவிடும் என்று என்னை போன்றோர் எண்ணினோம். ஆனால் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இராணுவ ரீதியான நடவடிக்கைகள் தவிர ராஜதந்திர முறைகளிலும் மற்ற நாடுகளிடம் நமக்கு ஒரு புரிதல் உணர்வை அதிகப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். நம்முடைய தூதர் நேபாளிய பிரதமரை சந்தித்து பேசியிருக்கிறார். அங்கு நாம் என்ன நம்ம நடவடிக்கைகளை நியாயப்படுத்தி அதை அவர்களுக்கு விளக்கி இருக்கிறார். இந்த முயற்சிகளிலும் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். கண்ணன் சொல்லுங்க. இதற்கிடையில் சவுதி அரேபியாவினுடைய துணை வெளியுறவு அமைச்சர் நேற்று நம்முடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்தார். நாளையோ அல்லது இன்றோ அவர் பாகிஸ்தானில் அவர்களுடைய முழு வெளியுறவு அமைச்சர், கேபினட் அமைச்சர், அவர் அங்கு போய் அவர்களை சந்திக்க இருக்கிறார். அதனால் இந்த திரைமறைவு இந்த உச்சகட்டத்திற்கு அடுத்த கட்டத்திற்கு நகராமல் இதை இப்போதே நிறுத்திவிட்டு இதை தணித்து விடுவதற்கான முயற்சிகளிலும் நட்பு நாடுகள், நேச நாடுகள் ஈடுபட்டு வருவதையும் நாம் பார்க்கிறோம். இதுல ஒரு குறிப்பாக, ஏன்னா ஒரு தினங்களுக்கு முன்பு நீங்க சொன்னபோது கூட குறிப்பிட்டீங்க, சில தினங்களுக்குள் இந்த பிரச்சனை முற்று பெறலாம், அதை நோக்கி நகரலாம் அப்படின்னு. ஆனா இன்றைக்கு நீங்கள் சொன்னபோது ரொம்ப கவனமாக நிலைமை மோசமடைவதாக உணர்வதாக சொன்னீங்க. இந்த நிலைமை மோசமடைய என்ன காரணம்? அதனோட சூழலை விளக்குங்களேன். யார் தரப்புல இந்த நிலைமை இன்னும் மோசமாக்கி கொண்டே போவதா நினைக்கிறீங்க? அதாவது இராணுவ ரீதியாக நம்முடைய கை ஓங்கி இருப்பதாக நாம் உணர்வதாக நான் எண்ணுகிறேன். அந்த கை ஓங்கி இருப்பதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் இருப்பதாகவும் நான் எண்ணுகிறேன். நம்முடைய தாக்குதல்கள், முதல் தாக்குதல்களுக்கு பிறகு அவர்கள் உடனடியாக ஒரு 15 இடங்களில் தாக்கியதாக நமக்கு பல மணி நேரங்களுக்கு பின்பாக ஒரு செய்தி வந்தது. அந்த தாக்குதல்களை நாம் தடுத்து விட்டோம், முறியடித்து விட்டோம். அதற்கு அடுத்த கட்டமாக நம்மால் என்ன முடியும் என்பதை செய்து காட்டுவதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் நாம் ஈடுபட்டோம். இதுவரை இந்த 2 நாட்களில் நம்முடைய இராணுவ பலத்தையும் நம்முடைய மதி நுட்பத்தையும் காட்டக்கூடிய நடவடிக்கைகளில் நாம் ஈடுபட்டு வந்திருக்கிறோம். இதில் நமக்கு வெற்றி முகமும் ஏறுமுகமும் தெரிகிறது. அதனால்தான் நான் எண்ணுகிறேன், நாம் இந்த மொமெண்டத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறோம். அதை செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் எடுக்கும் நடவடிக்கைகளை நாம் காரணமாக்கி இந்த பதில் நடவடிக்கைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இணைப்புல கொஞ்சம் சிக்கல் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க குரல் தெளிவா கேட்கல. நான் மீண்டும் திரு கண்ணன் நான் வரேன், அதை சரி செஞ்ச பிறகு நான் வரேன், காத்திருங்கள். அரவிந்த் குணசேகரன், நீங்க எப்படி பார்க்குறீங்க நிலைமையை? இப்போ திரு கண்ணன் அவர்கள் கொஞ்சம் நிலைமை மோசமாயிருக்கு, ஆனால் இந்தியாவின் கை இராணுவ ரீதியாக பார்க்குறப்ப ஓங்கி இருப்பதாக சொல்றார். இப்போ இந்த சூழல்ல இப்போது நிலைமை எப்படி இருக்கு? இதுல பாகிஸ்தானின் வியூகம் என்னவா இருக்கு? இந்தியா எப்படி காய்களை நகர்த்துறதா புரிஞ்சுக்கிறீங்க? நம்மளோட கவர்மெண்ட்டோட ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். கவர்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் டே ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா, முதல் நாள் நம்ம 9 பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத அமைப்புகள் மீது, அவங்க இருக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்தினோம். அமைப்புகள் மீது, தளங்கள் மீது தாக்குதல் நடத்தினோம். அன்றைய தினம் இந்திய அரசாங்கமானது கொடுத்த அறிக்கை மிகவும் தெளிவானதாக, நாங்கள் வெறும் தீவிரவாத முகாம்கள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்தினோம்.
இராணுவ தளவாடங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை, பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை. ரொம்ப தெளிவான ஒரு இதாக கொடுத்தோம். எங்கள் பகல்காம் தாக்குதலுக்கு யார் பின்னாடி இருந்தாங்களோ அவர்கள் மீது தாக்குதல் நடத்தணும்னு. அதனை தொடர்ந்து 2வது நாள் நாம் கொடுத்த அறிக்கை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மெஷர்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். 2வது நேற்றைய தினம் கொடுத்த அறிக்கை என்ன சொன்னோம்னா, பாகிஸ்தானில் உள்ள இராணுவ தளவாடங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தினோம். ஏன் தாக்குதல் நடத்தினோம்னா, பாகிஸ்தானில் உள்ள இராணுவ தளவாடங்கள் இந்தியாவில் உள்ள முக்கிய நகரங்கள் மீது தாக்குதல் நடத்த தயாராக இருந்தார்கள். அதனை முறியடிப்பதற்காக நாங்கள் அந்த தாக்குதலை நடத்தினோம். அதுவும் நாங்கள் எஸ்கலேட் பண்ணல, பாகிஸ்தான் எஸ்கலேட் பண்ண போனாங்க, அதை முறியடிப்பதற்காக நாங்கள் தாக்குதல் நடத்தினோம். அந்த இடத்துலையும் நாம் அஃபென்சிவ்க்கு போகல. ஓகே, நேற்றைய தினம், அதாவது நேற்று மாலை நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். நேற்று இரவு இந்திய அரசாங்கம் என்ன சொல்லிச்சோ அதை பாகிஸ்தான் செஞ்சாங்க. அந்த வெஸ்டர்ன் செக்டரில் இருக்கிற ஜம்மு, பஞ்சாப், ராஜஸ்தான் 3 மாநிலங்களில் உள்ள இந்திய ராணுவ தளவாடங்கள் மீது பாகிஸ்தான் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தினாங்க. அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நம்ம எதை முறியடிக்க நினைச்சோமோ, எதை பாகிஸ்தான் செய்யுதுன்னு நம்ம சொல்லி முறியடிச்சோமோ அதை பாகிஸ்தான் செய்தார்கள். அதனை தொடர்ந்து தான் பாகிஸ்தான் நேற்றைய தினம் ட்ரோன்கள் மூலமாக 300 முதல் 400 ட்ரோன்கள் மூலமாக இந்தியாவில் உள்ள அந்த வெஸ்டர்ன் செக்டரில் உள்ள ராணுவ தளவாடங்கள் மீது தாக்குதல் நடத்த முயற்சித்தார்கள். அதனை முறியடிப்பதற்காக நாமளும் வந்து ரிட்டாலியேட்டரி ஃபயரிங் பண்ணோம். பாகிஸ்தானோட ஒரு ரேடாரை, லாகூரில் இருக்கிற ஒரு ரேடார் அமைப்பை நம்ம வந்து தாக்குதல் நடத்தி சிதைத்திருக்கிறோம். அதாவது அதனை அட்டாக் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இன்றைய தினமும் நம்ம கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப மெஷர்டான ஸ்டேட்மெண்ட். இதை நாங்கள் எஸ்கலேட் பண்ண விரும்பல. பாகிஸ்தான் எஸ்கலேட் பண்ணுவதை நாங்கள் தடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் இன்று கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, நாம் நம்மளோட ஏரியாவில் நோட்டம், அதாவது அந்த இடத்துல நோ ஃப்ளையிங் ஜோன்ங்கிறது நோட்டம்னு நம்ம ஒரு நோட்டீஸ் கொடுத்து எந்த இடத்துலையுமே சிவிலியன் ஏர்கிராஃப்ட் அங்கே போகக்கூடாதுன்னு, டெல்லிக்கு மேலே இருக்கிற எல்லா ஏர்கிராஃப்ட்லையுமே சிவிலியன் ஏர்கிராஃப்ட் போகக்கூடாது நம்ம நோட்டம் கொடுத்துட்டோம். ஆனால் பாகிஸ்தான் நேற்றைய தினம் கராச்சியிலேருந்து லாகூர் அந்த ஏரியாவில் சிவிலியன் ஏர்கிராஃப்ட் பறந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல இவங்க வந்து ட்ரோனை ஷீல்டு மாதிரி பயன்படுத்துறாங்க. ஸோ நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அந்த ட்ரோனை முறியடிப்பதற்காக நம்மள்ட்ட இருந்து ஏதாச்சும் லான்ச் பண்ணோம்னா, S-400 ஏதாச்சும் ஒன்று லான்ச் பண்ணோம்னா, எதிர்பாராத விதமாக அது சிவிலியன் ஏர்கிராஃப்ட் மீள மோதுச்சுன்னா பாகிஸ்தான் நமக்கு எதிராக அதை பயன்படுத்துவதற்காக, பாகிஸ்தான் என்ன குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, சிவிலியன் ஏர்கிராஃப்டை இந்தியா தாக்கி இருக்காங்கிறது நம்ம பக்கம் திருப்பதற்காக. சோ பாகிஸ்தான் ஏற்கனவே சொல்றாங்க அப்பாவி மக்களை வந்து எவ்வளவு ஒரு அல்டீரியர் மோட்டிவோட பாகிஸ்தான் இதை நேற்று செஞ்சாங்க பாருங்க. சொந்த மக்களை பகடுக்காக வைத்துக் கொண்டு இது போன்ற ஒரு சம்பவத்தில் பாகிஸ்தான், இது வந்து ஆதாரப்பூர்வமாக இந்திய ராணுவம் இன்று வெளியிட்டு இருக்கிறது. ஃபிளைட் ரேடார் 24 ரேடார்ல போய் பார்த்தோம்னா தெளிவா தெரியுது. அந்த எந்த நேரத்தில் பாகிஸ்தான் ட்ரோன்ஸ் லான்ச் பண்ணாங்களோ அந்த டைம்ல ஒரு சிவிலியன் ஏர்கிராஃப்ட் அங்க போயிட்டு இருக்கு. சோ இதுதான் பாகிஸ்தானோட அல்டீரியர் மோட்டிவ்ங்கிறதா இந்திய அரசோட நிலைப்பாடு. இந்தியா மீண்டும் தற்போதும் சொல்கிறார்கள் இதை நாங்கள் எஸ்கலேட் பண்ண விரும்பல. ஆனால் பாகிஸ்தான் எஸ்கலேட் பண்ண விரும்பினாங்கன்னா அதை முறியடிப்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதுதான் நம்மளோட நிலைப்பாடு. நீங்க சொல்வது இப்ப 3 முக்கியமான அறிவிப்புகள் அறிக்கையிலிருந்து தான் கோடிட்டு, அதுதான் நம்மளோட நிலைப்பாடு, அதுதான் தெளிவா சொல்லுது. ஆனா நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டே இருக்கிறோம், பாகிஸ்தானோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு, நம்மளோட அறிக்கைகள்லாம் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, அவங்க சர்வதேச ஊடகங்களை பார்க்கிறப்ப அவங்க மீண்டும் மீண்டும் நம்ம இது குற்றம் சாட்டுறாங்க, அப்பாவி மக்களை கொலை செஞ்சுட்டாங்க, அவங்க தாக்குதல் மோசமா இருக்கு, எங்கள் மீது அபாண்ட குற்றச்சாட்டுன்னு அவங்க சர்வதேச ஊடகங்கள்ல பேசுறாங்க. இப்ப நம்ம தரப்புல சொல்றது வந்து உலகை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், கட்டுக்கதை பொய்ய பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது. பாகிஸ்தான் என்னதான் நினைக்குது இந்த விஷயம்? பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஒரு ரோக் நேஷனா போயிட்டாங்க, ஒரு ஃபெயில்டு ஸ்டேட்டா மாறிட்டு வருது. இதுக்கு முன்னாடி கடந்த முறை புல்வாமா தாக்கல் நடந்தப்போ இதே மாதிரி நம்ம அங்கே போய் பாலாகோட்ல போய் நம்ம 2019 இதே மாதிரி ஒரு தாக்கல் நடத்தணும். அப்போ அபிநந்தன்கிற நம்மளோட ஒரு விமானப்படை வீரர் பாகிஸ்தான் வசம் சிக்குகிறார். அப்போ இருந்த இம்ரான்கான் தலைமையிலான அரசை சவுதி அரேபியா வந்து நிர்பந்தப்படுத்தி ஒரு ரிட்டாலியேஷனே இல்லாம மீண்டும் அபிநந்தன் திருப்ப நமக்கு கிடைக்கிறாங்க. ஒரு ரிட்டாலியேஷனே பாகிஸ்தான் அப்ப பண்ணல. அப்ப கூட ஒரு லெவலுக்கு ஒரு செம்பிளன்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் அங்க ஒரு சென்ஸ் இருந்துச்சு பாகிஸ்தான்ல. இப்போ இம்ரான்கானை வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். இம்ரான்கான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நாட்டோட தலைவர் இப்ப சிறையில் இருக்கிறார். அது வந்து பாகிஸ்தான் ராணுவம் ஒரு டம்மியா ஒருத்தரை நியமிச்சு அங்க ஒரு கவர்மெண்ட் நடந்துட்டு வருது. பாகிஸ்தான் ராணுவம் தான் அந்த கவர்மெண்ட்டை நடத்துது. ஸோ அங்க இருக்கிற இன்டர்னல் இஷ்யூஸை ஃபிளேர் அப் பண்ணி டைவர்ட் பண்ணுவதற்காக பாகிஸ்தான் இதை பயன்படுத்துவதாகத்தான் தெரியுது. எங்க சென்ஸ் இருக்கிற யாருமே ஒரு போர் வேண்டாம் தான் நினைப்பாங்க, யாருமே வாண்டடா போர் வேணும்னு நினைக்க மாட்டாங்க. இப்போ இந்தியா என்ன சொல்லுது, நீங்க ரிட்டாலியேட் பண்ணலனா இதோட விட்டுறலாம், நாங்கள் தாக்குதல் நடத்தியது 9 தீவிரவாத அமைப்புகள் மீது தான் தாக்குதல் நடத்தினோம், அதோட முடிஞ்சிருக்கணும். ஆனா பாகிஸ்தான் ரிட்டாலியேட் பண்ணதான் நாமளும் கவுண்டர் மெஷர்ஸ் நம்ம எடுக்க வருது. அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் இன்னைக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. பாகிஸ்தான் டர்க்கிஷ், அதாவது பிரிலிமினரி இன்ஃபர்மேஷன் பிரகாரம் டர்க்கியிலிருந்து வாங்கப்பட்ட ட்ரோன்களை பாகிஸ்தான் பயன்படுத்துது தான். இப்போ நமக்கு என்ன ஐயப்பாடுனா, நேற்று சோர்ஸ்லேருந்து டிஃபென்ஸ் சோர்சஸ் கொடுத்த தகவல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹமாஸ் போல பாகிஸ்தானும் செயல்படுகிறார்களா என்ற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் இந்த மாதிரி சீப் ட்ரோன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து
நம்ம நாட்டு பக்கம் லான்ச் செய்யப்பட்டு நம்மள்ட்ட இருக்கிற அம்யூனிஷன், நம்மள்ட்ட இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் மெக்கானிசம், நம்ம வந்து S-400 வேற ஏதாச்சும் ஆன்டி ட்ரோன் அம்யூனிஷன் அதாவது அதெல்லாம் பயன்படுத்தி நம்ம அந்த சீப் ட்ரோன்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். நம்மள்ட்ட இருக்கிற இந்த S-400 இந்த ஏர் டிஃபென்ஸ் நம்மள்ட்ட இருக்கிற அது தீர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பாகிஸ்தான் மிசைல லான்ச் பண்ணாங்கன்னா நம்ம எப்படி அது கையாள போறோம்? அதனாலதான் நம்ம நேத்து கொடுத்த டிஃபென்ஸ் சோர்ஸ்ல இருந்து வந்த ஸ்டேட்மெண்ட், பாகிஸ்தான் ஹமாஸ் மாதிரி செயல்படுறாங்க. முதல்ல சீப்பான ட்ரோன்ஸ் எல்லாம் தொடர்ந்து 300 to 400 ட்ரோன்ஸ் நேத்து பாகிஸ்தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 300 to 400 சீப்பான ட்ரோன்ஸ். ஆனா அதை நம்ம முறியடிக்க வேண்டியதுக்காக நம்ம விலை உயர்ந்த நம்மளோட அம்யூனிஷனை நம்ம பயன்படுத்தி அதை தகர்த்துட்டு இருக்கோம். நாளைக்கு பாகிஸ்தான் மிசைல்ஸ் லான்ச் பண்ணா நம்ம என்ன பண்ண போறோம்? சோ இதுதான் பாகிஸ்தானோட அல்டீரியர் மோட்டிவ காமிக்குது. பாகிஸ்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, போர் வேண்டான்ற இடத்துக்கு நகர்ற மாதிரி தெரியலையா? நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா? நகர்ற மாதிரி தெரிஞ்சுன்னா இப்ப நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி மறுபடியும் ஜம்மு செக்டார்ல மறுபடியும் ஷெல்லிங் ஆரம்பிச்சிருக்காங்க பாகிஸ்தான். மறுபடியும் சீஸ்ஃபயர் வயலேஷன் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து டிஃபென்ஸ்ல இருந்து ஒரு தகவல் வந்து மீண்டும் ஷெல்லிங் அங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இதை முறியடிக்க வேண்டும், இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேணாம்னு பாகிஸ்தான் நினைச்சாங்கன்னா இது இன்னைக்கு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சவுதியோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபாரின் அஃபேர்ஸ், சவுதியோட வெளியுறவுத்துறை அமைச்சரத்தோட இணையமைச்சர் நேற்றைய தினம் இந்தியாவில் இருந்தார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்தார். இன்றைய தினம் ஒரு பாகிஸ்தானை சந்திப்பதற்காக இருக்கிறார். ஈரான் நாட்டு தூதர்களும் இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. சோ பேச்சுவார்த்தை நடத்தும் போது அமைதியா இருக்கலாமே. ஆனா பாகிஸ்தான் தொடர்ந்து போது அத்துமீறி தொடர்ந்து போது செயல்பட்டு வருவதை இந்திய மக்களை காப்பாற்றுவதற்கான ஒரு கடமை இந்திய ராணுவத்திடம் இருக்கிறது. தற்போது வரை இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பொறுப்பான ஒரு ஸ்டேட்மெண்டா தான் இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துலயும் பாகிஸ்தானை பாகிஸ்தானுக்கு எதிராக நாங்கள் போர் தொடுக்க தயாராக இருக்கிறோம்ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்டே நம்ம கொடுக்கல. ஆனா பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வெஸ்டர்ன் மீடியாவுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கார். இது போர் இல்லை என்றால் வேற எது போர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடர்ந்து அவங்க இது ஒரு பொறுப்பான பதில் கிடையாது இல்லைங்க. போருங்கிறது யாருமே விரும்பவில்லை. சாமானிய மக்களோட பலி கொடுத்து இந்த அரசியலோ இந்த எந்த திட்டம் இருந்தாலும் அது தேவையில்லாததான். ஒரு அரசாங்கத்துக்கான மக்களை காப்பாற்றுவதுதான் அரசாங்கத்தோட முதலாய கடமை. இப்ப இந்த இடத்தில் நீங்க சொல்லுவது வந்து இப்ப பாகிஸ்தான் என்ன நகர போறாங்க அதை பொறுத்துதான் இந்தியாவோட கவர்மெண்ட் ரொம்ப தெளிவு. நான் எஸ்கலேட் பண்ண விரும்பல, ஆனா நீ டார்கெட் பண்ணினா நான் ரிட்டாலியேட் பண்ணத்தான் செய்வேன். அதுதான் அடுத்த கட்டத்து. அது பாகிஸ்தான் கையில் தான் இருக்கிறது. இது அடுத்த இடத்துக்கு நகர்வு. திரு தியாகராஜன், உங்கள் பார்வையில பாகிஸ்தானின் போக்கு, ஏன்னா நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்கிறோம், நாங்க எங்கள் தரப்பில் இருந்து அது அணு ஆயுதமா இருக்கலாம், யுத்தமா இருக்கலாம், எல்லை மீறுதலா இருக்கலாம், நாங்க எதுவும் செய்ய போறதில்லை. தீவிரவாத தாக்குதல் இருந்தது, அதுக்கான எதிர்வினையை கொடுத்துட்டோம், இதோட முடிக்கலானாலும் ஒவ்வொரு முறையும் நடந்துட்டு இருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். அப்புறம் குறிப்பாக துருக்கியில் இருந்த அரவிந்த் குணசேகரன் சொன்ன மாதிரி அதை நீங்க இன்னும் கூடுதலா விளக்க முடியும். திரு திருமாறன் அவர்களும் நீங்களும் துருக்கியிலிருந்து ட்ரோன்களை பயன்படுத்துகிற விஷயத்தையும் பார்க்க முடியுது. அப்புறம் அவங்க சர்வதேச ஊடகங்களிடம் போய் இந்தியா போய் சொல்லுது, இந்தியா ஆதாரத்தை கொடுக்கல, இந்தியா வந்து அப்பாவி மக்களை தாக்கிட்டாங்கன்ற இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அவங்களோட நோக்கம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதற்கான பதிலடி எப்படி இந்தியா அதை எதிர்கொள்ளுன்னு நினைக்கிறீங்க திரு தியாகராஜன்? முதல்ல வந்து ஒரு நாடு போருக்கு வரணும்னா அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருக்கணும், வலிமையான இராணுவம் இருக்கணும், அவங்களோட வந்து வெளியுறவுத்துறை ராஜதந்திரம் இருக்கணும், தலை சிறந்த தலைமையும் இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும் நாட்டுல. இவங்கள்ட்ட எதுவுமே கிடையாது முதல்ல. ரெண்டாவது விஷயம் நம்ம பாக்குறோம்னா, அதாவது ஒரு போர்ல வந்து பல விஷயங்கள் செய்வாங்க. அதுல வந்து பிரபகண்டா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா வந்து பாகிஸ்தான் செய்யக்கூடியது. அவர்களுடைய மக்களே வந்து 1965 1971 போர்கள்ல தான் ஜெயிச்சோம் அப்படின்னு வந்து இன்னைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து நம்ப வச்சுட்டு இருக்காங்க அவங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய மக்களையே வந்து அவர்கள் பிரெயின் வாஷ் பண்ணி நம்ப வைக்கக்கூடிய ஒரு குணமுடையவர்கள் அவர்கள். அதையும் தாண்டி போகலாம். அதனால அவர்கள் வந்து ஒரு 5 நம்முடைய விமானத்தை சுட்டுவிட்டோம் சொல்றதோ, இல்லை நம்மளுடைய ஹெலிகாப்டர் சுட்டோம்னு சொல்றதோ, இல்லை வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்பரை வந்து நாங்கள் வந்து தாக்கிட்டோம்னு சொல்றதோ, இது வந்து சாதாரண விஷயம், அவங்களுக்கு ப்ரொபகண்டா செய்யக்கூடிய விஷயம். ஆனால் அதை எடுத்துட்டு இந்தியாவில் இருக்கிறவர்கள் வந்து ஒரு பேச்சு பொருளாகவும் அதை வந்து ஒரு விஷயமாகவும் எடுத்துட்டு போகக்கூடாது. அது வந்து ஒரு பாகம். இரண்டாவது வந்து இப்போ போரை பத்தி வரலாம். அவங்க ட்ரோன் அமைச்சிருக்காங்க, 400லேருந்து 500 ட்ரோன் அமைச்சிருக்காங்க. ஆனா நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணல. இன்னைக்கு கொடுத்த அந்த இராணுவத்துறையினுடைய அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். டீப்ரீஃபிங் கொடுத்தாங்க நமக்கு, பத்திரிகைகள் வந்து சந்தித்தார்கள். அதுல வந்து எல்லாத்தையுமே நாங்க வந்து அழிக்கலன்னு சொல்ல, சில விஷயத்த நாங்க பண்ணோம், பாக்கியை வந்து விட்டுட்டோம். ஏன்னா அது வந்து தேவையற்றது. அது வந்து என்ன இங்க இருக்குங்கிறத பாக்குறதுக்கு வந்து ட்ரோன், அதாவது வந்து எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ், எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ் சொல்லுவோம். இது வந்து எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ்க்காக வந்த ட்ரோன் அது. ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு அவங்களுக்கு காமிக்கிறதுக்காக வந்த ட்ரோன். அதுல வந்து நம்மளுடைய S-400 வந்து ஓரிரு டார்கெட்டுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் தவிர்த்து S-400 ஆமினேஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணல. அதனால வந்து நம்ம
கவலை போக வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா இந்திய ராணுவம் மிக ஆகச்சிறந்தது. இந்திய ராணுவம் அவங்களுக்கும் தெரியும் என்ன நினைச்சு அனுப்புறான், அதோட இன்டென்சிட்டி என்ன, எதை வச்சு நம்ம வந்து அடிக்கணும்னு நமக்கு வந்து தெரியும். நம்ம கிட்ட நிறைய வந்து ஏர் டிஃபென்ஸ்ல வந்து அதாவது வந்து ஆர்மியோட ஏர் டிஃபென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிரிவே இருக்கின்றது. எப்படி வந்து ஆர்ட்லரி இருக்கோ, எப்படி ஆர்மர்ட் இருக்கோ, அது மாதிரி ஏர் டிஃபென்ஸுக்குன்னு ஒரு தனி பிரிவு இருக்கு. நம்மளுடைய ராணுவம் நம்மளே தயாரித்து ஆகாஷ் மாதிரி இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்கு. நிறைய ஏர் கன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அதை வந்து டாமினேட் பண்ணி ரெடாரோட காம்பினேஷன் பண்ணி அதை ட்ராக் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய நிறைய சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்கு. நான் 2013 அதோடைய கோர்ஸ் செய்யறதுக்காக நான் வந்து போயிருந்தேன். அப்பொழுதே நம்ம கிட்ட எக்கச்சக்கமான வந்து ஏரை வந்து டாமினேட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ இது வந்து ஒரு புறம் வந்து இருக்கட்டும். அவங்க அடுத்து வந்து அவங்க இது மாதிரி ட்ரோன் விட்டாங்கன்னா அதை வந்து ஷார்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கன்ஸை வச்சு அவங்க வந்து எதிர்கொள்ள போறதா வந்து ஆல்ரெடி அவங்க வந்து இது எடுத்திருக்காங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ முக்கியமாக எப்படி நான் பார்த்தோன்னா, பத்திண்டால வந்து ஒரு வீடியோ வந்து காமிக்கிறாங்க. பத்திண்டாங்கிறது ஒரு ராணுவத்தினுடைய ஒரு கேம்ப். அதுல வந்து ஒரு மிசைல் வந்து வானத்திலே அழிக்கப்பட்டு அதோடைய பாகங்கள் வந்து உதிரி பாகம் கீழே கிடக்கு, அதோடைய ஒரு பார்ட் கிடக்கு, பிரேக்கேஜ் இருக்கு. அதை பார்க்கும்பொழுது அதோடைய டயாமீட்டர் ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ அதை கேரி பண்றது மினிமம் ஒரு 50லேருந்து 100 கிலோ வந்து கேரி பண்ணக்கூடிய ஒரு மிசைலா வந்து தோணுது, வெடிப்பொருளை கேரி பண்ணக்கூடிய. ஸோ அவர்கள் வந்து ஹை டென்சிட்டி அட்டாக்கும் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஒன்லி ட்ரோனை மட்டும் வச்சு அவங்க பண்ணல. அது ட்ரோனை வந்து ஒரு சைடு டிஸ்ட்ராக்ஷன் பண்ற மாதிரி வச்சிருந்தாலும் அவர்கள் வந்து மெயினான வந்து ராணுவத்தினுடைய அந்த தடங்களை அழிக்கணும்னு அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்துலயும் அவங்க வந்து சக்சஸ் ஆகல. நம்ம எதை வச்சு தாக்கணுமோ அதை வச்சு நம்ம வந்து தாக்கணும். எந்த அளவுக்கு அவங்க பதிலடி நீங்க சொன்னது போல நம்முடைய படை பலம் என்ன, நம்முடைய பொருளாதார பலம் என்ன, இதெல்லாம் நன்கு அறிந்த நாடுதான். அது பாகிஸ்தானுக்கு உதவுற நாடுக்கும் தெரியும். இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்கிற சூழலும் தெரியும். ஒரு முழு நேர யுத்தமோ அல்லது ஒரு டேபிளுக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்காம இருந்தா அது பெரிய சேதாரத்தை பாகிஸ்தானுக்கு தான் உருவாக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும். அந்நாட்டு தலைவர்கள்லாம் எல்லா சர்வதேச ஊடகங்களையும் அதை தான் பேசுறாங்க. ஆனா இந்தியா கோஆபரேட் பண்ண மாட்டேங்குது, இந்தியா தான் எங்களுக்கு அபாண்டமாக பழி சுமத்துதுன்ற இதே போயிட்டு இருக்காங்களே. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு பக்கம் தாக்குதல், இன்னொரு பக்கம் சர்வதேச உலகத்திட்ட இப்படி ஒரு பேச்சுன்னு இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை எப்படி இந்தியா கவுண்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்தியா கவுண்டர் எப்படி பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வரலாற்றை திருப்பி பார்க்கும்போது 1999 2021 வரை 10 வந்து நம்மளுடைய வந்து ஒரு பீஸ் ஒரு பேக்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம். 2021 லாஸ்டா நம்ம வந்து போட்டோம். நம்ம வந்து நம்மளுடைய எல்ஓசியில எந்த விதமான துப்பாக்கி சுடுதலும் நடக்கக்கூடாது, ராணுவத்தை குறைக்கணும், நம்மளுடைய வந்து பீஸ் வந்து அதிகப்படுத்தணும். எப்படி வந்து நம்ம வந்து சீனாவோடு போட்டோமோ அதே மாதிரி 2021 10வது முறையா போட்டிருக்கோம். ஸோ அவர்கள் ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம வந்து ஒரு ஒப்பந்தம் போகும்பொழுது நம்மளை வந்து முதல குத்திருக்காங்க. நம்ம மறக்க முடியாது 1999 நம்முடைய மறைந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் வந்து லாகூருக்கு பஸ் பயணம் சென்றார். அங்க போறப்ப அங்க வந்து முஷ்ரப் அங்க இருந்த தளபதி வந்து நம்ம மீது தாக்குவதற்காக கார்கிலுடைய போருடைய வந்து ஒத்திகையும் அதோடைய தயாரியும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இப்போ வந்து இவங்க கூப்பிடக்கூடிய இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு நிச்சயமாக இந்தியா போகாது. இந்தியா என்ன சொல்லுவோம், உன்னுடைய தீவிரவாதிகள் என்னென்ன இவங்க வந்து டாப் லிஸ்ட்ல இருக்காங்களோ எல்லாரையும் என்கிட்ட கொடு, தீவிரவாத கூட்டத்தை வந்து முழுமையான்ட்டு ஒப்படி, நான் வந்துட்டு நான் அமைதி பேச்சுக்கு வருவேன்பாங்க. ராணுவமும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், பாகிஸ்தான் ராணுவமும் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கமும் ரெண்டு கிடையாது. இது தனி கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். எதுக்காக உங்களுக்கு நான் அந்த விஷயம் சொல்றேன்னா, அவர்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன அந்த ஸ்பெஷல் குரூப்ல இருக்கிறவர் வந்து யூனிஃபார்ம் போட்டா ஸ்பெஷல் குரூப் ராணுவத்தை சேர்ந்தவர், பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவர். அதே ஆளு தீவிரவாதத்துடைய அந்த உடுப்பு போட்டுட்டு அவர் AK-47 எடுத்து இந்தியாக்குள்ள வந்து அவர் தீவிரவாதி. அதான் டிஃபரன்ஸ் அங்க. சோ அவர்கள் வந்து ஸ்பெஷல் குரூப்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டா அவங்க வந்து LETல போய் சேருவாங்க, இல்ல JMல போய் சேருவாங்க. அவங்க வந்து அது அந்த தொழில் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. வேற அங்க தொழில் கிடையாது, வெளியில போயிட்டு ஒரு தொழிற்சாலையோ வேலையோ எதுவும் அவங்களுக்கு கிடையாது. சோ அவர்களுடைய வேலை என்பது அந்த தீவிரவாதம் தான். ஒரே ஒரு செகண்ட், இதை வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, நம்ம வந்து அடிச்சோம் 100 கிட்டத்தட்ட தீவிரவாதிகள் வந்து இறந்தார்கள். அவருடைய இறுதி ஊர்வலத்துல பாக்குறப்ப அவர் இந்த தீவிரவாதிகளுக்கு அந்த நாட்டினுடைய கொடியை போத்தி அங்க இருக்கக்கூடிய சீனியர் வந்து ராணுவத்தினர் ஒரு காவல்துறையினர் வந்து இறுதி மரியாதை கொடுத்தார்கள். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நம்ம யாரு கொடுப்போம், இங்க இருக்க ராணுவ வீரர்கள் உயிர் வந்து நாட்டிற்காக உயிர் திறக்கும் போதுதான் கொடுப்போம். சோ அந்த மரியாதையை வந்து அங்க வந்து தீவிரவாதி கொடுக்குறாங்கன்னா ரெண்டும் வந்து 2 வேறுபாடுகளை, ரெண்டும் ஒண்ணுதான். அதனால அவர்கள் வந்து அமைதி பேச்சுவார்த்தை வருவதற்கு வாய்ப்பு கிடையாது.
திரு கண்ணன், அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு இப்போ பாகிஸ்தான் தரப்பில் அவங்க பேட்டிகள்லாம் பார்க்குறப்ப 2016 இந்தியா வெளியேறி விட்டது, பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகளே எங்களுக்கு வழங்கலை அப்படின்றதும், கர்னல் தியாகராஜன் சொல்வது எவ்வளவு முறை ஆதாரத்தை கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் திரும்பவும் தீவிரவாத செயல்களை ஊக்குவிக்குது அப்படின்ற ஒரு பார்வைலாம் இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த சிக்கல் அப்படின்றது நம்ம அமைதி பேச்சுவார்த்தையும் நாங்கள் இனிஷியேட் பண்ண மாட்டோம் அப்படி நமக்கு நிலைப்பாடு இல்லை அப்படின்னா, இப்போ தாக்குதலும் நிறுத்தி எல்லையில் அமைதி திரும்பணும்னா எப்படி இது நடக்கும்ன்றது ஒன்று. பாகிஸ்தான் என்ன நினைக்குதுன்றத புரிஞ்சிக்கவே முடியல. அதான் அரவிந்த் குணசேகரன் சொல்ற, இப்போ துருக்கிட்ட இருந்து வாங்கின ட்ரோன்லாம் விடுறாங்க, அவங்களுக்கு என்ன திட்டம் இருக்குன்றதையும் புரிஞ்சிக்க முடியல அப்படின்றப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க? பாகிஸ்தான் எதை நோக்கி நகருது, இந்தியாவினுடைய போக்கு எந்த திசையில போகுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க திருக்கண்ணன்? பாகிஸ்தான் உள் எழும் குரல்கள் எதிரும் புதிருமான குரல்களாக இருக்கின்றன. அவர்களுடைய இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் ஒன்னு சொல்றாரு, அவங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் இன்னொன்னு சொல்றாரு, அவங்களுடைய பிரதமர் பழிக்கு பழி அப்படின்னு பேசுறாரு. இந்த குரல்கள் எல்லாம் ஒருமித்த, நம்ம நாட்டுல எப்படி ஒருமித்த ஒருங்கிணைந்த குரல்களாக இருக்கின்றனவோ அந்த மாதிரி கிடையாதுங்க. அங்க ஒரு கலக்க நிலை இருப்பதாக தான் நான் பார்க்கிறேன். பேச்சுவார்த்தைகளுக்கு நாமும் அவர்களும் சரி, நம்ம 2 பேர் மேலேயும் பெரிய அழுத்தம் அமெரிக்க தரப்பிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்ம பேசும்பொழுதும் நாம அவர்களோட நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று நம்மை சொல்லுகிறார். அவர்களிடத்திலும் அந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தை அவர்கள் தருகிறார்கள். நேற்று நான் சொன்ன சவுதியோடைய வெளியுறவு துணை அமைச்சர் நம்ம பார்த்துட்டு போனார். நாளைக்கு நான் நினைக்கிறேன் வெளியுறவு முழு கேபினட் அமைச்சர், சவுதியோடைய வெளியுறவு அமைச்சர் பாகிஸ்தான் தலைமையை பார்க்கிறார். இவர்கள் எல்லாம் நம்ம 2 பேரோடவும் இந்த பதட்டத்திலேயே தணிந்து செய்து நாம் ஒருவரோடு ஒருவர் பேச வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு நம்மை ஆட்படுத்துவதற்கு முயல்கிறார். நாம உடனே ஒத்துக்குவோமான்னு தெரியல. நாம ஒரு ஏறுமுகத்தில் இருக்கிறோம், இந்த மொமெண்டத்தை கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அவர்கள் எடுக்கக்கூடிய தவறான நடவடிக்கைகளை நமக்கு ஆதாயமாக நாம் பயன்படுத்திக் கொள்வதை நம்ம பேசலாம். திருக்கண்ணன், திருமாறன், உங்கள் பார்வை என்ன? இந்த எல்லையில பதற்றம் இருக்கு, ட்ரோன் தாக்குதல் இருக்கு, அதுல நம்ம சொல்ற முக்கியமான அம்சம் பாகிஸ்தான் தொடர்ந்து பொய்களை பரப்புது, இதை உலகம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும், அறிஞ்சிருக்கு அப்படின்னு. பாகிஸ்தான் எந்த மாதிரியான பொய்களை பரப்புறதா நீங்க பாக்குறீங்க? ஒரு புற அழுத்தம் தான், உலக நாடுகளினுடைய அழுத்தம் தான் பாகிஸ்தானை பணிய வைக்குமா? எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க இந்த சிக்கலை? கண்டிப்பாங்க. வணக்கம். இப்பொழுது பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்த எபிசோடே 2ஆ பார்க்கலாம். ஒரு ரெஸ்பான்சிவ் நேஷன் எப்படி செயல்படுறது, ஒரு ரோக் நேஷன் எப்படி செயல்பட்டு இருக்குதுன்றது இன்னைக்கு உலக நாடுகள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறது. நம்ம ஜெண்டர் எல்லாம் சொல்றபடி பாத்தீங்கன்னாக்கா, இந்த பாகிஸ்தானுக்கு இந்த இன்ஃபில்ட்ரேஷன் பண்றது இன்னைக்கு நேற்று இல்ல, தொடர்ந்து அதை செஞ்சுட்டே வராங்க. தீவிரவாதத்தை 1971 வாருக்கு பிறகு டைரக்டா நம்ம கிட்ட கன்ஃபரன்டேஷன் பண்ண முடியாது என்பதை அறிந்து கொண்டு ப்ராக்சி வாருக்கு தான் அவங்க தள்ளப்பட்டு இன்று வரை அதை ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். நம்மளும் ஒரு 20 வருஷமாக 10 வருஷமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம், பாகிஸ்தான் என்பது தீவிரவாதிகள் கூடாரமாக மாறிவிட்டது. அழகா சொன்னார் நம்ம ஜெனரல். அங்க பாகிஸ்தான் ஆர்மி தீவிரவாதிகள் தனித்தனி கிடையாது, எல்லாமே 2 பேருமே ஒன்றுதான். இவர் தீவிரவாதிகள் தான் அவங்க ஆர்மி, ஆர்மி தான் அவங்க தீவிரவாதிகள். இப்படிதான் செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். இதை நம்ம எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் சொல்லிக்கொண்டே வருகிறோம். ஆனால் இதுவரை நடந்த வார் 1947, 48, 65, 71, 98 இது எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலா நடக்கக்கூடிய பார்டர் டிஸ்பியூட் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு நடக்கிறது மாறுபட்ட ஒரு சிச்சுவேஷன். இன்னைக்கு we are against terror attack. இதை இப்போ நம்ம அதை முன்னெடுத்து இருக்கிறோம். நம்ம எதுவுமே பண்ணல. we are acting as a pure responsible nation. ஒரு 22ஆம் தேதி பெஹல்காம் தாக்குதல் அனைத்து நாடுகளும், ஏன் சொன்ன 99.9% பாகிஸ்தானை தவிர்த்து எல்லா நாடுகளுமே அதை வன்மையாக கண்டித்திருக்கிறது. இது ஒரு குரூயல்சம் ஆக்ட் அப்படின்றது எல்லாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுவே இந்தியாவுக்கு வெற்றி. இப்ப சொன்னது போல நம்ம
டெரருக்கு கவுண்டர் டெரர் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு, அதுக்கு நம்ம கவுண்டர் பண்றோம். நம்ம நேத்து நடந்த அந்த ப்ரிசைஸ் அட்டாக் 9 இடத்துல வந்து ப்ரிசைஸா வித்தவுட் அஃபெக்டிங் எனி சிவிலியன்ஸ். நம்ம பாகிஸ்தான் ஆர்மியும் டார்கெட் பண்ணல. கண்டிப்பாக உலக நாடுகள் அங்கீகரிக்கப்பட்ட, நான் நல்லா சொல்றேன், யூஎன்ல they are listed as a terrorist outfits. அந்த outfitsல இந்த இடத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது. இப்ப நாம வந்து நம்ம நிலைப்பாடை ரொம்ப தெளிவாக முன்வைக்கிறோம். அது உலக அரங்கிற்கும் அதைத்தான் சொல்றோம். நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கு, நம்மளுடைய தாக்குதல் என்னவா இருக்கு, நம்ம உண்மையில் எதிர்த்து போரிடுவது வந்து தீவிரவாத மையங்கள், தீவிரவாதத்துக்கு எதிராக இதை தொடர்ந்து செய்யும். பாகிஸ்தானுக்கு நிறைய நெருக்கடி இருக்கு. உள்ளுக்குள்ள பொருளாதார நெருக்கடி, அரசியல் சூழல் இருக்கு, நம்ம கொடுத்த ஆதாரங்கள் இருக்கு, உலக நாடுகள் அனைத்தும் தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுலாம் இருக்கிறப்ப இன்னமும் அவங்க தாக்குதலை தொடர்ந்து கொண்டு இருப்பது. இப்ப அரவிந்த் குணசேகரன் சொல்றாரு, இந்த நொடி கூட அவங்க எல்லையில வந்து தாக்குதல்ல ஈடுபடுறாங்கன்னா பாகிஸ்தான் எந்த நம்பிக்கையில் இப்படி இருக்கு? இதை பாகிஸ்தானின் கணக்கை எப்படி புரிஞ்சுக்கிறது? பாகிஸ்தான் எப்பொழுதும் பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நம்ம சொன்ன எல்லா வார்களுமே வந்து அந்த டைம்ல பாகிஸ்தான் வந்து இன்டர்னலி தே ஆர் வெரி இன்ஸ்டேபிள். எப்பெல்லாம் உள்நாட்டுல வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்கோ, ஒரு கிளர்ச்சி வெடிக்கும் என்று நம்புகிறார்களோ, திசை திருப்புவதற்காக இந்தியாவை ஒரு பகடமாக, ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப வழக்கமான ஒன்று. இந்த முறையும் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அந்த சிச்சுவேஷன் வந்து நம்ம எல்லாரும் நம்ம நிபுணர்கள் சொன்னபடி பாத்தீங்கன்னா we are fighting as a united front, ஒரு சிங்கிள் நேஷன் we are fighting. பட் பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. அவங்க சொன்னபடி பிரதமர் எங்க இருக்காருன்னு தெரியல, அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், மினிஸ்டர்ஸ் வேற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். இன்னைக்கு முனீர் அதிபர், அதாவது ஆர்மி சீஃபா இல்லையான்னு ஒரு கேள்விக்குறியே இருக்குது. நேற்று தகவல் உறுதிப்படாத தகவல் என்ன சொன்னாங்க, அவரை எடுத்துட்டாங்க, நீக்கிட்டாங்க, ஹவுஸ் அரெஸ்ட் இருக்காரு எல்லாம் சொல்றாங்க. சோ இதை போல ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் போது நீங்க பாருங்க, நேற்று ஒரு தகவல் வந்தது, பலூச்சிஸ்தான்ல வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 2/3 ஆஃப் த பிளேஸ் வந்து பலூச்சிஸ்தான் ரெபெல்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்க, பாகிஸ்தானுடைய ஆர்மி அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கிறாங்க, இந்த செய்திகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி பார்க்கும் போது தே ஆர் நாட் இன் ஸ்டேபிள் ஸ்டேட். அவங்க வந்து ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு வேற வழி இல்லாம இந்தியா மேல போர் தொடுப்பது தவிர அவங்களுக்கு ஆயுதமா வேற எதுவுமே அவங்க திசை திருப்ப முடியவில்லை. அதனாலதான் அவங்க இந்த ஆயுதம் அப்படி ஒரு உத்தியை அவங்க கையில் எடுக்கிறாங்கன்னா பதிலடி ரொம்ப பலமா இருக்குமே. அது பெரிய பாரதூர விளைவு அவங்களுக்கு தானே ஏற்படுத்தும். அதை ராணுவம் உணராதா? இது வந்து அவங்க மிஸ்கால்குலேட்டட் ரிஸ்க். சொன்ன உடனே பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவுடைய நிலைப்பாடு வந்து நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கிறோம், நம்ம மிக வலிமையான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறோம், போத் டிப்ளமேட்டிக் சைட் அஸ் வெல் அஸ் இன் தி டிஃபென்ஸ் சைட். நம்ம நேற்று நடந்த தாக்குதல்களை எப்படி நம்ம எதிர்கொண்டோம் என்பதே அதுக்கு உதாரணம். இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே அனுமானித்ததுதான். அனுமானிக்க இல்லை அப்படின்னாக்கா நம்ம அந்த மாதிரி தாக்குதல், திடீர் தாக்குதலை நம்ம வந்து எதிர்கொண்டு அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிருக்க முடியாது. சோ நம்மளும் எல்லா சைடுலயுமே நம்ம வந்து ரெடியா தான் இருக்கிறோம். நம்ம இப்போ வார்க்கு வந்து நம்ம போல நம்ம சண்டைய வந்து நம்ம எடுக்கவில்லை, திணிக்கப்பட்டதா சொல்றீங்க. அரவிந்த் குணசேகரன், இப்போ நீங்க முன்பு சொன்ன ஒரு இடம்ன்றது அவங்க என்ன கணக்குல இருக்கிறாங்க, எதற்காக துருக்கியிலிருந்து வாங்கின ட்ரோனை அனுப்புறாங்க, பின்னாடி ஏதாவது திட்டம் இருக்கா அப்படின்னு. ஏன்னா உள்நாட்டுல பெரிய சிக்கலை சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்த மாதிரியே தெரியல. இன்னைக்கும் தொடருது. திரு கண்ணன் அவர்கள்லாம் 2 தினங்களாக இல்ல, வெளிநாட்டு அழுத்தங்கள்லாம் வந்துருச்சு, மற்ற தலைவர்கள்லாம் பேசுறாங்கன்னு. ஆனால் இந்த நொடி வரைக்கும் இது போயிட்டே இருக்கிறது. வெளிநாட்டு அழுத்தம் அதான் நான் முன்னாடி எக்ஸாம்பிள் கொடுத்த மாதிரி 2019 நம்ம பாலக்கோட்ல போய் ஸ்ட்ரைக் நடத்துறோம். நம்மளோட ஒரு விமானப்படை வீரர் அபிநந்தன் அவங்க கஸ்டடிக்கு போறாரு. ஆனா பாகிஸ்தான் எதுவுமே ரெட்டாலியேட்டே பண்ணாம அபிநந்தன் திருப்பி நம்மள்ட்ட கொடுக்குறாங்க. அப்ப இம்ரான்கான் மாதிரி ஒரு தலைவர் இருந்தார், கவர்னன்ஸ் வந்து ஒரு செம்பிளன்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் அங்க இருந்துச்சு, ஏதோ ஒரு கவர்னன்ஸ்னாச்சும் அங்க இருந்துச்சு, ஒற்றை தலைமைக்கு கீழே இருந்துச்சு. சவுதி அரேபியா அழுத்தம் கொடுத்தாங்க, இம்ரான்கானுக்கும் சவுதி அரேபியாவுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் மூலியமா சவுதி அரேபியா அழுத்தம் கொடுத்தாங்க. பாகிஸ்தான் ரிட்டாலியேட்டே பண்ணாம கொடுத்தாங்க. ஆனா இப்ப நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. ஏன் எதிர்பார்க்க முடியாதுன்னா இம்ரான்கான் போன்ற தலைவர்கள் அங்க கிடையாது. தலைவர்னா ஒரு நல்லவர் நான் சொல்ல, அந்த மாதிரி ஒரு சிங்கிள் லீடர்ஷிப் அங்க கிடையாது, ஒரு பொலிட்டிக்கல் லீடர் கிடையாது. ஸோ ஆர்மி தான் அங்க வந்து கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கு. ஒரு டம்மியா இம்ரான்கானை ஹவுஸ் பண்ணிட்டு ஒரு டம்மியான ஒரு கவர்மெண்ட் வச்சு நடத்திட்டு இருக்கு. ஸோ சவுதி மாதிரியோ ஈரான் மாதிரியோ கண்ட்ரிஸ் அழுத்தம் கொடுக்கலாம்னு நினைச்சாலும் யார்கிட்ட கொடுப்பாங்க? பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் அங்க இருந்தா, ஒரு பவர்ஃபுல்லான பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இருந்தா கொடுக்கலாம். பட் அங்க ராணுவ தளபதியோ அங்க இருக்கிற மற்ற ராணுவ தளபதிகள் அவர்கள் முடிவெடுப்பதாக இருந்தால்
அந்த பொலிட்டிக்கல் லெவரேஜ் வேணும் இல்லைங்க, ஒரு அழுத்தம் கொடுக்க, ஒரு டயலாக். அதுல இன்னொரு நுணுக்கமான இடம், இப்ப கர்னல் தியாகராஜன் சொன்ன மாதிரி அங்க நீங்க ராணுவத்தையும் தீவிரவாத அமைப்பையும் பிரிச்சு பார்க்க முடியல அப்படின்றப்ப அங்க ஸ்டேட் ஸ்பான்சர் டெரரிசம் தான் அங்க. ஏன்னா ஒசாமா பின் லாடனையும் அதே நாட்டுல இருந்து தானே அமெரிக்கா கொண்டாங்க. ஸோ அது ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர் டெரர் தான். அங்க இருக்க தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்திருப்பது பாகிஸ்தான். பாகிஸ்தானே என்ன சொல்றாங்க, இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் பாகிஸ்தானோட கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நாங்களே தீவிரவாதத்திற்கு நாங்களே ஒரு விக்டிம், தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடு எங்கள் நாடுங்கிறாங்க. ஸோ அவர்களும் ஒற்றுக்கொள்கிறார்கள் அந்த நாட்டில் தீவிரவாதம் இருக்கிறது என்பது. ஆனால் அந்த தீவிரவாதம், ஆனா திரு கண்ணன் அவர்கள் சொன்ன பல குரல்கள்ல பேசுறாங்க, பலரும் பல குரல்கள்ல பேசுறாங்க, நாங்க பாதிக்கப்பட்டோன்றாங்க. ஒருத்தர் இல்ல இது சரியான நடவடிக்கைன்னு ஒவ்வொருத்தர். காரணம் என்னன்னாங்க, ஒரு தெளிவான பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பே அங்க கிடையாது. ஆர்மியால் அமைக்கப்பட்ட ஒரு அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இம்ரான்கான், அவரை கேஸ்ல போட்டு இப்ப ஜெயில அடைச்சிட்டு கவர்மெண்ட் ஆர்மியா ஒரு கவர்மெண்ட் அங்க ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த கவர்மெண்ட் ஆர்மி சொல்லதான் கேட்க போகுது. சோ அதனாலதான் ஒரு பொலிட்டிக்கல் திங்கிங்கே இல்லாம எங்க ராணுவ அதிகாரிகள் தலைமையில ஒரு அரசாங்கம் நடந்தா அந்த அரசாங்கம் பொலிட்டிக்கலா நடக்காது, இந்த மாதிரி தான் நடக்கும். திரு கண்ணன், ஐக்கிய நாடுகள் சபை உலக சர்வதேச அரசியலை பார்ப்பதும் அமைதியை கொண்டு வருவதிலும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். நம்ம வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்க்கிற போது ராணுவம் தலைமை ஏற்குதுன்னா அது பேரழிவை கொண்டு வந்த காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். இவர் உமர் அப்துல்லா ஜம்மு காஷ்மீரோட சீஃப் மினிஸ்டர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு, நம்ம எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. ஓகே, ஜம்முல மொத்தமா பிளாக் அவுட் போட்டு அங்க ஏர் சைரன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏர் சைரன்ஸ் எப்படின்னா, ஏதாச்சும் ஒரு இன்கமிங் ஏதாச்சும் வரப்போகுது, பாகிஸ்தான் ஏதாச்சும் லான்ச் பண்ணுவாங்கறதுக்காக தான் ஏர் சைரன்ஸ். ஸோ மொத்த ஜம்முலையுமே பிளாக் அவுட் பண்ணி இப்போ ஏர் சைரன்ஸ். திரு கண்ணன், இப்போ இந்த சூழலை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கா? ஏன்னா பாகிஸ்தான் யார் கையில் இருக்கு அப்படின்றது, அது ராணுவம். இப்போ கர்னல் சொல்ற மாதிரி அது ராணுவத்தினரையும் தீவிரவாத அமைப்புகளையும் பிரித்து பார்க்க முடியாது அப்படின்னா, எதிர்முகாம்ல ஒரு ஜனநாயகம் மற்ற ஒரு மரபார்ந்த யுத்தம் செய்யற இடத்துல இல்ல, நீங்க இப்போ பேச்சுவார்த்தையோ அழுத்தமோ கொடுக்க முடியாத சூழல்ல எதிராளி இருக்கிறப்ப அதை எப்படி எதிர்கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உலக நாடுகள் இதை எப்படி பார்க்கணும்? நான் அவர்கள் சவுதி அழுத்தத்திற்கு அவர்கள் கட்டுப்படுவார்கள் என்று நான் எண்ணுகிறேன். அவர்களுடைய ராணுவம் கூட கட்டுப்படும் என்று எண்ணுகிறேன். அவர்களுக்குள் ஒரு பெரிய புரிதலும் ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு நட்பும் தோழமையும் உள்ள ஒரு நாடு அது. அந்த நாட்டை அவர்கள் மத ரீதியாக ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கிறார்கள். அவர்களை போல் இவர்கள் மாற வேண்டும் என்பதுதான் பல பாகிஸ்தானி தலைவர்களுக்கு ஒரு எண்ணம். அதனால அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நாளைக்கு அங்க போறார் அப்படின்னா அவர் தோற்று போவதற்காக இங்க போக போறதில்லை. அதற்கான ஆயத்தங்கள் எல்லாம் பண்ணிட்டு அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்த வருவார். அதனால அவர்களால் பாகிஸ்தான் ராணுவத்தையும் அவர்கள் சொல்வதை கேட்க செய்ய முடியக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஒரு உயரத்தில் இருக்கிறார்கள் என்று நான் எண்ணுகிறேன். ஒன்று. அதற்கு பிறகு பாகிஸ்தான் புலிவால் பிடிச்ச கதையில இருக்கு. அதனால இதெல்லாம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில இருக்காங்க. ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு சபை ஒற்றுமையோடு இல்லை. அதில் இருக்கக்கூடிய 5 நிரந்தர உறுப்பினர்களில் ஒரு நிரந்தர உறுப்பினர் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சீனா. மற்ற மேலை நாடுகள் அத்தனையும் அவர்கள் ரஷ்யா ஆதரவாக ஒரு அளவுக்கு இருக்கிறதா நம்ம நினைக்கலாம். ஆனால் அவர்களுடைய கவனம் இதில் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. 2 முறை சந்திச்சிருக்காங்க. ஒரு முறை ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அந்த தீர்மானம் நமக்கு ஆதாயமாக நமக்கு சார்பாக வந்த தீர்மானம் அல்ல. நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அதுல குறிப்பிட சொன்னோம், அவர்கள் அதை குறிப்பிடவில்லை. நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள் என்று அந்த தீர்மானம் நம்முடைய ஆளுகையில் இருக்கும் இடங்களை சொல்லவில்லை. ரெலவென்ட் அத்தாரிட்டிஸ் அவர்கள் கீழே இருக்கிற இடம் அப்படின்னு அந்த தீர்மானம் சொல்லிச்சு. அதனால சர்வதேச அளவில் இந்தியாவினுடைய வலிமை என்பது இன்னும் ஒரு ஏற்றமிகு இடத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம். ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து பெரிய அளவில் இதற்கு இந்த அமைதி திரும்புவதற்கான முயற்சிகளோ அல்லது முன்னெடுப்புகளோ நடக்கும் என்று நான் எண்ணவில்லை. இதற்கு அந்த முன்னெடுப்புகளை எடுக்கக்கூடிய ஒன்று சவுதி அரேபியா, இன்னொன்று அமெரிக்கா. அவர்கள் 2 பேரும் பேசியிருக்காங்க இது தொடர்பா நேற்று. அதனால அவர்கள் இதற்காக நேரம் ஒதுக்குவார்கள், செலவு செய்வார்கள் என்று நான் எண்ணுகிறேன். சவுதி அரேபியா, அமெரிக்கா அந்த நிலைப்பாட்டில் அங்க இருக்கிற பாகிஸ்தான் ராணுவம் பணியலாம் அப்படின்ற உங்க பார்வையை முன் வச்சிருக்கீங்க. இதற்கான பதில்களையும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம்னு நினைக்கிறேன். திரு தியாகராஜன், இப்போ கண்ணன் அவர்கள் சொல்றது சவுதி அரேபியா, அமெரிக்கா ஒரு அழுத்தம் கொடுத்து ஒருவேளை
பாகிஸ்தான் ராணுவம் கேட்கலாம் அப்படின்றது. இப்போ உங்கள் பார்வையில் இந்த பிரச்சனை அப்படி பேச்சுவார்த்தை மூலம் ஒரு அழுத்தம் மூலம் முடிவுக்கு வருமா, இல்லை இது இன்னும் சில தினங்கள் இல்லை சில வாரங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்குமா, எப்படி பார்க்குறீங்க? அதாவது சார் வந்து டிப்ளமேட்டோட வியூல அவர் பார்க்குறாரு. நான் என்னோட மைண்ட் வந்து ராணுவத்தை அடிப்படையில் என்னோட ஜீன் இருக்கும். என்னுடைய வியூல நான் பார்க்குறப்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் தான் நான் கொடுக்க முடியும். நம்மளுடைய வந்து இந்த தீவிரவாதத்தை ஒழிக்கணும்னு தான் நம்ம போயிருக்கோம். அது வந்து நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சோம். ஆப்ரேஷனல் வந்து நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சோம். ஆனா அந்த ஃபுல் ஸ்டாப் வந்து தொடர்ந்தது பாகிஸ்தான். அவங்க தொடருவாங்கன்னு நமக்கு தெரியும். டைம் கொடுத்தோம் அவங்களுக்கு சிந்தூர் ஆப்ரேஷனை தொடரணும் அப்படின்னு. அவங்க அதே மாதிரி தொடர்ந்தாங்க. நம்மளுடைய எய்ம் என்னன்னா ஒன்லி அங்க இருக்கக்கூடிய அந்த 9 டெரரிஸ்ட் அந்த கேம்பை மட்டும் அழிக்கிறது கிடையாது. டெரரிஸ்ட் வந்து இன்னைக்கு 100 பேர் வராங்க இந்தியாவுக்குள்ள அப்படின்னு 100 பேரை நம்ம கொண்டோன்னு அடுத்து ஒரு 200 பேர் அனுப்பிச்சு விடுவான் அங்க மேனுஃபேக்சர் பண்ணி. ஸோ என்னைக்குமே இந்தியாவில் தீவிரவாதம் முடியாது. இது வந்து சரியான நேரம், எல்லாமே சரிந்திருக்கிற நேரம், அங்க வந்து சிவில் வார் வந்திருக்கிற நேரம், அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதாவது ராணுவம் வந்து அங்கே இருக்க முடியாத நேரத்துல ராணுவம் இருக்கு. ராணுவம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட வலிமையும் இல்லை, பொருளாதாரம் இல்லை, வெளியுறவுத்துறை சரியில்லை, சப்போர்ட் இல்லை. இந்த நேரத்துல அந்த பாகிஸ்தானை எப்படி 1971 2ஆக பிரிச்சோமோ அது மாதிரி அங்க பலுச்சிஸ்தான் பாகிஸ்தான் அப்படின்னு 2ஆகவோ அல்லது 3ஆகவோ பிரித்து அங்க இருக்கக்கூடிய முழுமையான அந்த தீவிரவாதத்தை அழிச்சு ஒரு புது நாடாக உருவாக்கினால்தான் அந்த நாட்டுல மக்களுக்கும் வந்து அது இதா இருக்கும். நீங்க ஒரு ராணுவ அதிகாரி, அதனால அந்த கண்கொண்டு தான் நான் பிரச்சனையை அணுகுவேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா திரு கண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிலைப்பாடை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இவ்வளவு சூழல்லையும் ஐக்கிய நாடுகள் சபை என்ன முடிவு எடுக்கிறாங்க, உறுப்பு நாடுகள் என்னன்றது. அப்புறம் சீனாவையும் நீங்க பாகிஸ்தான் பலவீனமாக இருந்தாலும் சீனாவின் கரங்களையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டு தானே பேசணும். நம்ம அந்த நாடை 3ஆ பிரிக்கிறதுக்கான பூகோள ரீதியான அரசியல் இப்ப இருக்கா, அப்படி ஒரு சூழல் இருக்கான்னு கேட்கிறேன் உங்கள்ட்ட. எக்ஸாக்ட்லி. நம்ம சீனாவை முதல்ல எடுத்துக்கிறேன், அப்புறம் நான் உங்களுக்கு செக்யூரிட்டி கவுன்சில் பத்தி நான் வரேன். சீனா வந்து இன்னி தேதியில அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு, ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல தைவானுடைய ஸ்ட்ரைட், அந்த தைவானுடைய ஸ்ட்ரைட், ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல தைவான் ஸ்ட்ரைட் இருக்கு. அதை வந்து டாமினேஷன் வந்து அமெரிக்கா வந்து பண்ணிட்டு இருக்கு. சவுத் சைனா சீல வந்து அங்க ஜப்பான், ஆஸ்திரேலியா, யூஎஸ் அவங்களுடைய நேவிலுடைய அலைஸ்ல வந்து அவங்க வந்து டாமினேஷன் பண்றாங்க. அது ஒரு ஃப்ரண்ட்ல அவங்களுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல நம்மளுடைய இண்டோ சைனாவுடைய எல்ஏசி இருக்கு. அதுல நீங்க பார்த்தோன்னா கால்வான் வேலி இருக்கு, பேங்காக் இருக்கு, அருணாச்சல பிரதேச தவாங் இருக்கு, சிக்கிம் இருக்கு, நத்துலா பாஸ் இருக்கு, இமாச்சல பிரதேசத்துல சில வந்து பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. சோ அவர்கள் தன்னுடைய இடத்துல அவங்க வந்து ஈஸ்ட்ல பார்ப்பாங்களா, வெஸ்ட்ல பார்ப்பாங்களா, இல்ல இவங்க வந்து பாகிஸ்தானுக்கு போய் உதவுவாங்களா? பாகிஸ்தானுக்கு எதுக்கு உதவணும்? அவங்க பாகிஸ்தானால அவங்க என்ன பயன்? அப்படி இந்தியாவை வந்து சைனா எதிர்க்கணும்னு நினைச்சிருந்தா அவர்களுடைய ராணுவத்தை நம்ம வந்து அடிச்சப்பயே, கால்வான் பள்ளத்தாக்குல அடிச்சப்பயே, கண் சிமிட்ட நேரத்துல வந்து போர் வரும்னு நினைக்கிறப்பயே சைனா நம்மளை தாக்கி இருக்கலாமே. அவர்களுடைய நாட்டுடைய இறையாண்மை வந்து தாக்கப்பட்டதுன்னு அவங்க வந்து சொன்னாங்க. அப்பயே நம்மளை தாக்கி இருக்கலாமே. நீங்க சொல்றது போருக்கு வர மாட்டார்கள் இந்தியாவோட. ஒரு நல்ல சூழல் இருக்கு. நம்ம பாகிஸ்தான் உள்ள அரசியல்லையும் போய் அந்த நாட்டை பிரிப்பது, தீவிரவாதத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது, அதுதான் தீர்வா இருக்க முடியும். அதை நோக்கி நகருன்ற பார்வையை முன்வைக்கிறீங்க. அரவிந்த், நீங்க குறுக்கிட விரும்புறீங்க. நிச்சயமா அது ஒரு தீர்வா எனக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. இப்ப பாகிஸ்தானை 3ஆ பிரிச்சுட்டோம்னா அங்க தீவிரவாதம் இல்லாம நம்மளால அழிச்சிட முடியுமா? அது ஒரு பதிலா கிடைக்குமா? இருக்கிற தீவிரவாதத்துக்கு அது பதிலா கிடைக்குமாங்கிறத எனக்கு புரியல. அப்படி 3ஆ பிரிக்கிறதுக்கு நம்ம எத்தனை நாள் இந்த போர்ல நம்ம இறங்க போறோம்? எத்தனை நாள் இது போயிட்டு இருக்க போகுது? ரஷ்யாவோட யுக்ரைனோட போர் எத்தனை நாளா போயிட்டு இருக்கு? இஸ்ரேல் பாலஸ்தீன் எத்தனை நாளா போயிட்டு இருக்கு? இப்ப சைனா அவுட் அண்ட் ரைட்டா பாகிஸ்தானுக்கு பேக் பண்றாங்கன்னு நமக்கு தெரியுது. டர்க்கி பேக் பண்றாங்கன்னு தெரியுது. ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் எந்தெந்த நாட்டுல இருந்து வருதுன்னு நமக்கு தெரியல. எத்தனை நாள் நம்ம இந்த போர்ல போறோம்? எங்க போருங்கிறது யாராச்சும் ஒருத்தர் இறந்துதான் இருப்பாங்க. இதை நாம இந்த இழப்புகளை நாம் சந்திக்கக்கூடிய நேரமா நமக்கு இது. தற்போது இந்தியா பொருளாதார ரீதியாக நம்ம வளர்ந்து வருகிறோம். தற்போதைய சூழலில் நம்ம பாகிஸ்தானை போய் 3ஆ உடைப்பதால் யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். பாகிஸ்தான் இஸ் a failed state. தற்போது 3ஆ பிரிச்சிட்டோம்னா நமக்கு தீவிரவாதம் ஒளிஞ்சிருமா? தீவிரவாதம் முழுமையாக அறுக்கப்படுமா, வேற இருக்கப்படுமாங்கிறதுக்கு பதில் நம்மள்ட்ட இருக்கா? திருமாறன், பலருமே ஒரு முழு வீச்சிலான யுத்தத்தை பற்றி திரு தியாகராஜன் சுருக்கமா குறிக்கிடுங்க ப்ளீஸ். ஆமா, சுருக்கமா சொல்றேன். அவருடைய வியூ வந்து சொன்னாரு,
சீனா வந்து எந்த விதமான அவருடைய உபகரணங்களையோ போர் ஆயுதங்களையோ அவருடைய இதோ சப்போர்ட் இன்னி வரைக்கும் கொடுக்கல. அவருக்கு அதற்கான வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. 1965 இருங்க சார், லெட் மீ ஃபினிஷ். 1965, 1971 கார்கள் 3 பார் வந்து அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு. 3வது விஷயம் சிபேக் இருக்கு. அது வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கு. அந்த இடத்துல வந்து இப்ப அவங்களுக்கு போர் அப்படின்னு நம்ம வந்து நம்மளை எதிர்த்துட்டாங்கன்னா அதை நம்ம வந்து தகர்த்துருவோம்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுல $63 பில்லியன் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அவங்களுடைய பொருளாதாரத்தை பார்ப்பாங்க. அவங்களுடைய முக்கியமான சந்தையில வந்து பொருள் வாங்கக்கூடிய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது இந்தியா இருக்கு. பல விஷயங்கள் வந்து இந்தியாவோட அவங்களுக்கு தொடர்பு இருக்கு. ஆகையால் ஒன்னே பாகிஸ்தானை வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. நிச்சயமாக ஒரு ராணுவ ரீதியான தீர்வை தான் நீங்க முன்வைக்கிறீங்க. நாட்டை மூன்றாம் பிரிப்பது பர்மனன்டான சொல்யூஷன் நம்ம கொடுப்போம். பர்மனன்டான. அப்ப திருமாறன் இந்த விஷயத்தில் ஒரு முழு வீச்சிலான போர் அப்படின்றப்ப பலருமே சொல்வது 2 பக்கமுமே அது சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. இன்றைக்கு பாகிஸ்தானை தனிமைப்படுத்துதல், உலக அரங்கில் அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவது, அவங்களுக்கான நிதி ஆதாரத்தை வந்து முடக்குவது, அவங்கள சப்போர்ட் பண்ணக்கூடிய பூகோள அரசியல் கட்சி நாடுகளுக்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுப்பது, இதுதான் ஒரு தீர்வை நோக்கி நகர்த்தும். இதையெல்லாம் தாண்டி நீங்க அவர்களோடு அங்க இருக்கிற ஜனநாயக சக்திகளோடு நீங்க பேச்சுவார்த்தை நடத்தாம இதுக்கு தீர்வை கொண்டு வர முடியாதுன்றது இன்னொரு பார்வை. ஆனா அதெல்லாம் கடந்து இப்ப இந்த சிக்கல் எப்பதான் முடியும்ன்ற ஒண்ணு இருக்கு. இப்ப கர்னல் சொல்றதை பார்த்தா கிட்டத்தட்ட உக்ரைன் வார் மாதிரி, பாலஸ்தீன யுத்தம் மாதிரி இது தொடர்ந்து கொண்டே இருக்குமா? அப்படிதான் போகுதா அந்த சிக்கல்? தொடராது சார். நாங்க பார்ப்பது வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்ப கர்னல் சொன்னது போல, டிப்ளமேட் சொன்னது போல பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒரே கருத்தை தான் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா அவர் டிப்ளமேட்டிக்கா சொல்றாரு, இது வந்து ஆஸ் ஏ ஆர்ம்டு பீப்புளா சொல்றாரு. நம்ம அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, நம்ம பிரிக்கிறோம்னு சொல்லல. நம்ம கர்னல் சொன்னது எப்படி நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆர்மி போயிட்டு 3ஆக பிரிக்காது. இப்ப இருக்கிற சூழ்நிலை, அங்க இருக்கக்கூடிய உள்நாட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது பாகிஸ்தான் உடையும் அந்த இடத்துலதான் இருக்குது, தள்ளப்பட்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை. நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, அவனே அது 3ஆ 2ஆ பிரிஞ்சிடுவான். ஓகே, இப்ப என்ன இன்டென்சிட்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுவரை பாகிஸ்தான் கொடுக்கக்கூடிய நமக்கு மேல அக்ரஷனை நம்ம தடுத்து இருக்கிறோம். எஸ்கலேஷன் பண்ணதை டீஎஸ்கலேட் பண்ணிருக்கோம், நியூட்ரலைஸ் பண்ணிருக்கிறோம். அதுதான் நம்ம தக்க பதிலடியாக கொடுத்திருக்கோமே தவிர, நாம எந்த நேரத்திலையும் நாம வந்து ரெஸ்பான்சிபிள் நேஷனை விட்டுட்டு மீறி நம்ம ஒரு அக்ரஷன் போகவில்லை. திரு திருமாறன், நீங்க அந்த முதல் சுற்று கருத்தை மீண்டும் நீங்க வலியுறுத்தி சொல்றீங்க. என்னுடைய கேள்வின்றது, நாம் அமைதி காத்துட்டு இருக்கிறோம், பார்வையாளரா இருக்கோம், நீங்க தாக்குனீங்கன்னா பதிலடி தீவிரமா இருக்கும்னு. பாகிஸ்தான் என்ன பண்ண போகுது? அந்த கேள்வி இருக்குல்ல. அவங்க அடுத்த நிலைப்பாடு இல்ல, இதே போல திரும்ப தொடர்ந்து எல்லையோரத்துல இந்த தாக்குதல் எல்லாம் தொடர்ந்துகிட்டே இருக்குமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஷெல்லிங் ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு நேத்து நடந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா we are hearing the news that ஜம்மு சைட்ல வந்து ஷெல்லிங் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நீங்களே சொன்னீங்க அங்கெல்லாம் பிளாக் அவுட் பண்ணிருக்கிறாங்க, நமக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்திருக்குன்னு சொல்றாங்க. சோ அவங்க நிலைப்பாடு வந்து நிறுத்துவதோ இல்ல, அவங்க வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து நம்ம பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறோம். நம்ம வந்து இது வந்து இந்தியாவுக்கு கிடைத்து இருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு. இப்ப எல்லா நாடுகளும் நம்ம பின்னால இருக்கிறாங்க. இது ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் டெரர், இது பார்டர் டிஸ்பியூட் இல்ல. 2 நாடுக்கும் நடக்கக்கூடிய 75 ஆண்டுகளாக நடக்கக்கூடிய ட்ரெடிஷனல் வார் இல்ல, இது வந்து வார் அகேன்ஸ்ட் டெரர். எனக்கு ஒரு கூடுதல் விளக்கம் கொடுங்க. ஏன்னா ஒரு அறிவார்ந்த ஆளுமைகள் வச்சு பேசிட்டு இருக்கிறதுனால ஒரு வார்த்தை நீங்க சொல்றீங்க, இந்த யுத்தத்திற்கு சர்வதேச உலகம் பெரிய ஆதரவை நல்கி கொண்டிருக்கிறார்கள், ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்றீங்க. உண்மையில் உலக நாடுகள் அப்படி ஆதரவு வழங்கி இருக்கிறாங்களா? அப்படி உங்களுக்கு தோணுதா? அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காரு பாருங்க. கரெக்ட். வான்ஸ் சொல்லி இருக்கிறது பாத்தீங்கன்னா, யுத்தத்தை ஆதரிக்கிறாங்களா? பாகிஸ்தானை தாக்குங்க அப்படின்றதுக்கு நமக்கான ஆதரவு நல்கி இருக்கிறாங்களா? அப்படி பாக்குறீங்களா? நீங்க பாக்குறீங்கன்னா அப்படிதான் சார் பாக்கணும். அது உண்மையும் கூட, அது உண்மையும் கூட. இன்னைக்கு வந்து அமெரிக்கா வந்து நியூட்ரலா இல்ல, they are favoring India. We are seeing the diplomatically the tilt towards India. அவங்க எந்த நேரத்திலையும் வந்து தீவிரவாதத்தை ஆதரிக்கவில்லை. அவங்க சொல்றாங்க, ஆயுதத்தை நாங்கள் விலங்குகள் நாங்க சொல்ல முடியாது. இது 2 நாடுகள் இடையே
நாங்கள் தலையிடலைன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதே பெரிய விஷயம். நேற்று சொன்னது அவரு பாத்தீங்கன்னா, we don't want to interfere in this affairs. இத ஒரு கிரீன் சிக்னலா எடுத்து இந்தியா முன்னெடுக்கணும், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கட்டும்ன்றீங்க. கண்டிப்பா. மூன்றாவது அவர் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு வந்து நியூக்ளியர் ஸ்டேட்டா இருக்கிறதுனால நீங்க ரெஸ்பான்சிபிளா நீங்க பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்தார். இது வந்து எஸ்கலேட் ஆகக்கூடாதுன்னு வார்னிங் கொடுத்தாரு. அந்த இடத்தில் நீங்க இன்னொன்றையும் கவனிங்க. இப்ப நான் திரும்ப தியாகராஜன் அவர்கள் சொன்னதான் கோடிட்டு காண்பிக்க வேண்டியிருக்கு. அங்க ராணுவத்திற்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னா, அணு ஆயுதங்கள் இப்ப யார் கையில இருக்கின்ற ஒன்று இருக்குல்ல. தீவிரவாதிகள் தீவிரவாதம்ன்றது தன்னை அழித்து கொண்டாவது எதிரிகளுக்கு சேதாரத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு நோக்கம் கொண்ட அமைப்புகளா இருக்கிறப்ப அந்த ஆபத்து பெரிய விளைவை ஏற்படுத்திராதா? இல்ல, நம்ம அது பூமி பந்துக்கே பெரிய சேதாரத்தை ஏற்படுத்திராதா? You can see the warning towards Pakistan தான். ஏன்னா நம்ம சொல்லியிருக்கிறோம், நம்ம என்ன நேரத்திலயுமே வந்து நம்ம நியூக்ளியர் டாக்டரின் வந்து நோ ஃபர்ஸ்ட் அட்டாக்ன்றது உலகம் அறியும். ஆனா பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா threatening us. நாங்க வந்து நியூக்ளியர் பவர், நாங்க நியூக்ளியர் இந்தியா மேல பயன்படுத்துவோம் என்று சொல்லி கடந்த ஒரு 10 நாட்களாவே சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அதற்கு வார்னிங்கா தான் நம்ம அதை பார்க்க வேண்டும். இல்ல, நான் கேட்கிற இடம்ன்றது இப்ப அரவிந்த் குணசேகரன் சொன்ன மாதிரி அங்கு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைமை இல்லை. நீங்க பேச்சுவார்த்தையை கூட நடத்த முடியாத ஒரு இடத்தில், அந்த தேசத்தில் நம்ம அணு ஆயுதம் இருக்கு, அது ராணுவமும் தீவிரவாத அமைப்பும் இரண்டர கலந்த அவர்களின் கைகளில் இருக்கு அப்படின்னா அவங்க தாக்குனா நம்ம தாக்க போறோம். ஆனால் தாக்குதல்ன்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அதை உலக நாடுகள் எப்படி எடுப்பாங்க, இந்தியாவினுடைய வியூகம் அது குறித்து எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். திருமாறன் காத்திருங்க. நீங்களும் திரு கண்ணன் சார் நீங்களும் காத்திருங்க. கண்ணன், திரு தியாகராஜன், திரு திருமாறன் அவர்கள் சொல்வது வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு ராணுவ ரீதியான தீர்வை இந்தியா முன்னெடுக்கணும்ன்றத உங்கள் நிறைவு பார்வை சுருக்கம். நான் அப்படி நினைக்கல. இதுக்கு ராணுவ ரீதியான ஒரு தீர்வை நாம எட்ட முடியாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். அதற்கு ஆப்கானிஸ்தான் ஒரு நல்ல சான்று. அதனால இது வந்து ஃபோர்ஸால ஒரு முடிவுக்கு இது கொண்டு வர முடியாது, பேச்சுவார்த்தைகள் மூலமாகத்தான் கொண்டு வர முடியும். துணை வெளியுறவு அமைச்சர், சவுதியுடைய துணை வெளியுறவு அமைச்சர் இன்று அங்கு இருக்கிறார். அதனால இந்த வெப்பம் தணிந்து 2 நாடுகளும் அமைதிக்கான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய இடத்திற்கு செல்லும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஏன்னா 2 நாடுகளுக்குமே இந்த போரை நீண்ட நாள் நடத்துவதனால் எந்த பயனும் இல்லை, நிறைய இழப்பு சந்திக்க வேண்டியிருக்கும். இந்தியா அதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் செயல்படும் என்று நான் எண்ணுகிறேன். திரு தியாகராஜன் சுருக்கமா. அதாவது இந்த போர் வந்து அமைதிக்கு போனோம் அப்படின்னா நம்மளுடைய சில நிபந்தனைகள் இருக்கும். நிபந்தனைகள் இல்லாம நம்ம வந்து அமைதிக்கு போக மாட்டோம். யார் வந்து நமக்கு வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும், அது ஐநாவே வந்தாலும் சரி, நம்ம செய்ய மாட்டோம். அவருடைய தீவிரவாதிகளை நம்மள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லுவோம். அஃபீஸை இதை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லுவோம். அவங்களுடைய எல்இடியுடைய பெரிய டாப் லீடர்ஸை கொண்டு சொல்லுவோம். அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட் வந்து நம்ம வந்து கொடுப்போம். அவர்கள் நமக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அவங்க பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய நிலையில அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் எங்களுக்கு ஃபுல் ப்ளோன் வார் போறதை தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு இப்ப வந்து 2 வாட்டி அதை வந்து ரிட்ரீட் பண்ணிருக்காரு. அதனால வந்து அமைதி பேச்சுவார்த்தை கூடாதுன்னு நான் சொல்லல, ஆனா அதற்கான வழி எனக்கு தெரியல. சூழல் அப்படி இல்லைன்றீங்க அரவிந்த். அப்போ ஒரு முழு அளவிலான யுத்தத்திற்கு தான் இந்தியா தள்ளப்படுகிறதுன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, உலக நாடுகள் பாகிஸ்தான் மேல முடிஞ்ச அளவுக்கு அவர்கள் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். ஏன்னா போருன்னு வந்தா 2 தரப்புக்குமே இழப்புகள் அதிகம். ஆனால் அதிகமாக இழக்கக்கூடிய இடத்தில் இருப்பது நாம். பொருளாதார ரீதியாகவும் மக்களோட வாழ்வாதாரம் பெரிய இழப்பு நாம தான் சந்திக்குது. பாகிஸ்தான் இப்பவே கொலாப்ஸ் ஆகி தான் இருக்கு. ஸோ இந்த போர் எவ்வளவு நாள் நீளுதோ அது நமக்கு தான் பெரிய பாதிப்பு. முடிந்த அளவு இதனை பேச்சுவார்த்தை மூலமாக அது முடித்து, அவர் தியாகராஜன் சொன்ன மாதிரி நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் டெரரிஸ்ட்டை கொடுத்து இந்த லிஸ்ட் ஆஃப் டெரரிஸ்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணணும், பாகிஸ்தான் ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொல்லி வெளிநாட்டில் உலக நாடுகள் மூலமாக அழுத்தம் கொடுக்கலாம். அது ஒரு சொல்யூஷன். ஆனால் முடிந்த அளவு பேச்சுவார்த்தையின் மூலமாக இதற்கு தீர்வு காணப்பட வேண்டுமே தவிர போர் என்றால் 2 தரப்புக்குமே இழப்பு, அதிகமாக இழக்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம். திருமாறன், ரொம்ப சுருக்கமா, நேரமின்மை, ஒரு சில வரிகள்ல நிறைவேறிப்பாங்க. இப்ப நாம எப்படி பாக்குறோம்னாக்கா, பாகிஸ்தான் சைடுல இது பிகினிங் ஆஃப் த எண்ட் அப்படிதான் பாக்குறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லா தீவிரவாதிகள் அமைப்பும் பாத்தீங்கன்னா கடைசி ஷீல்டாக பொதுமக்களை யூஸ் பண்ணுவாங்க ஷீல்டா. இன்னைக்கு நம்மளோட மினிஸ்ட்ரியோட பிரஸ் ரிலீஸ்ல பாத்தீங்கன்னா யூசிங் சிவிலியன்ஸ் அஸ் a shield அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. நம்ம கர்னல் சொன்னபடி கூட பாத்தீங்கன்னாக்கா வேற வழி இல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு டிஃபென்சிவ் மோட்ல போற வழி இல்ல, அஃபென்சிவ் தான் வருவாங்க. பட் இந்த ரியாலிட்டி we have to face
those side of aggressions. வேற வழி இல்லைங்க. நம்ம சாவரிட்டி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னாக்கா நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஆனா அந்த சேலஞ்ச we are going to get the decisive victory. ஓகே, நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டது